இன்னைக்கு காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி தான். இட்லிக்கு சாம்பார், தக்காளி சாம்பார், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் காளான் பிரியாணி இருக்குங்க. காளான் பிரியாணி, அதுக்கும் குருமா இருக்குது. அப்புறம் ரைத்தா, காளான் பிரியாணிக்கு ரைத்தா இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை. இது சீம்பால்னு சொல்லுவோம் இல்லையா, சீம்பால். சரி, ஃபஸ்ட்டு இட்லியை டேஸ்ட் பார்த்துடலாம். இட்லி சாஃப்டாக இருக்குது. இட்லிக்கு சாம்பார், இட்லி சாம்பார் சூப்பர். அப்புறமா கொஞ்சோண்டு நம்ம காளான் பிரியாணி பார்த்துடலாம். காளான் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த குருமாவோட பிரியாணி குருமா வச்சுருக்காங்க. அதோட காளான் பிரியாணி இது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறமா நம்ம கோலா உருண்டை பாருங்கள். கோலா உருண்டை வெஜ்ஜு கோலா உருண்டை தான். ஆனால் நம்ம நான்வெஜ் கோலா உருண்டைக்கு சமமாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது சீம்பால், இது அதிகமாக கிடைக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. வாய்க்குள்ளே போகிறதே தெரியாது. ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட்டு இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய காலை டிஃபன் இதுதான். அத்திப்பழம் இது பார்த்தீங்கன்னா நாட்டு அத்தி மரத்துலேருந்து பறிச்சது. இது நம்ம வீட்டிலேயே தான் இருக்குது. அந்த அத்தி மரத்துலேருந்து தான் பறிச்சது. இப்போ நான் அந்த அந்த பழத்து இருக்குது பாருங்கள். இந்த பழத்தை உள்ளே நிறைய பூச்சிகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இது பாருங்கள் சின்ன சின்ன விதையெல்லாம் இருக்குது. இப்போ இதில் தேன் ஊற்றிருக்கோம். நல்லா சுத்தமாக கழுகி அப்புறமா தேன் ஊற்றிருக்கோம். ஆனால் சாப்பிட்டா பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு, அந்த அளவுக்கு உடம்புல ரொம்ப சத்தாகவும் இருக்கும். பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறும், அந்த அளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு. அத்திப்பழம் ரொம்ப நல்லது. தேன் போட்டனால ரொம்பவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த தேனில் ஊறின அத்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நாட்டத்தி கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இந்த அத்திப்பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பழுக்கிறதுக்குள்ள இந்த வவ்வால்கள் சாப்பிட்டு போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்டான அத்திப்பழம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலை டிஃபன் பார்த்தீங்க. பாய்.